விஷ ஜந்துக்கள்ங்கிற மாதிரி நிறையா பாம்பு தேனுக்குள்ள கண்டிப்பா பாம்பு இருக்கும். பாம்போட தேல் முக்கியமான தேல் தேல் நிறைய இருக்கும். இந்த மாதிரி மரப்பொந்து மேல பொந்து பாத்துருப்பீங்களா? இதே மேல தேன், அது கீழே பாம்பு. எல்லாத்தையும் பார்த்தா தெரியும், இல்லாட்டாலும் இல்ல. இதுதான் பொந்து தேன். நம்ம நினைச்சோம் இத்தனை நாள் வரைக்கும் பொந்து தேன் அந்த ஈச்ச மாதிரி சின்ன தேன். இதுதான் ஒரிஜினல் தேன். ஹனி கூட மகரந்தம் எடுக்கிறது பாருங்க. கொஞ்சம் இருக்கு பாண்டா இருக்கு. இல்ல நெய் மேல மேல இருக்கு. இந்த இருந்தா கல்லுக்குள்ள நிறைய சொல்லவே வேண்டாம். இல்ல தலம்பு இருக்குதான் தெரியுமே. இந்த மாதிரி வெட்டுறது எக்ஸாம்பிள் வேற ஒன்று அந்த கையில கிழிச்சிட்டு பார்த்தீங்களா? இதெல்லாமே முள்ளுக்குள்ள போய் முள்ளு கிழிக்கிறது தான் இது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நான் இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு தேன் வேட்டைக்காக போயிட்டுருக்கேங்க. பயங்கரமான கஷ்டப்பட்டு அந்த தேனை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரிஜினல் தேன் வேணும், எங்கெங்கே கிடைக்கும்னு கேட்குறாங்க. பல பேர் ஏமாந்து வளர்ப்பு தேனை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரிஜினல் தேன் எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை அப்படிங்கிறதையும் நம்ம நேரடியாக போய் அந்த தேனை எடுக்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேன் தேவைப்படுங்க, இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் தேன் வாங்கிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு ஒரிஜினல் தேன் எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். இதுக்கப்புறம் வந்து அவர் ஒரிஜினல் தேன் தான் எடுத்து சேல் பண்ணுறாரா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காக தான் இப்போ வந்து டைரெக்டாக வந்து அந்த வீடியோ எடுக்கிறது. இதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதும் கொடுக்காது உங்களுடைய விருப்பம். இதை நாங்கள் வந்து நம்ம சேனல் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பொறுப்பாகாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. டைரெக்டாகவே வந்து தேன் எடுக்கிற இடத்துக்கு கூட்டி போய் காட்டுறாரு. இருக்குங்களா? இந்த சைடு தெரியுதா? ஓகே ஓகே. இது ஒன்றும் கொத்தாதா? அது கொத்தாம வெட்டிருக்கு. அது குறைச்சா தான் கொத்தும். பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு பனைமரத்தை வந்து வெட்டி வச்சுருக்காங்க. அந்த பனைமரத்துக்கு ஓட்டைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூடு கட்டிருக்கு. இது பொந்து தேன் தானே? இதுதான் பொந்து தேன். நம்ம நினச்சோம் இத்தனை நாள் வரைக்கும் பொந்து தேன் அந்த ஈச்ச மாதிரி சின்ன தேன் இருக்கு பார்த்தீங்களா? அது கொசு தேன். ஓகே ஓகே. இதுதான் வந்து பொந்து தேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இயற்கையாக வளரக்கூடியது, எந்த விதமான வளர்ப்பெல்லாம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா தைரியமாக நம்பி நீங்கள் இவர்கிட்ட வாங்கலாம். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய கேரண்டி. டைரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை எடுத்து காட்ட போகிறோம். ஒரு யூடியூப் சேனல் இப்போ வந்து அதை எடுக்க போகிறாரு. இப்போ ஏன்னா இப்போ எடுப்பீங்களா இல்லை தீயெல்லாம்? அவ்வளோதான். நான் தீ பற்ற வைக்கிறதுல ஒன்றும் வேண்டாம். சின்ன 2 ராட்டு. ஓ பொலையாகி போச்சு, எல்லாம் காலி. இப்போ அங்கே பத்தனம் சொன்னீங்களா அந்த இருக்குன்னு? அதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா? ஒரு சீசன் மட்டும் தானே அப்படி இருக்கும். ஓ, அது ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறேன்னா இந்த மாசி தை மாசி சொல்றல. ஆமாமா. அந்த 2 சீசன் மாசி அமாவாசை வருதுல, அமாவாசைக்கு அப்புறம் இங்க இருந்தாலும் தேன் இருக்காது. ஓ, தனி இருக்கவே இருக்காது. ஓகே ஓகே. நீங்க அவருக்கு தம்பியா அண்ணா? ட்வின்ஸ் நானா? அப்படியே. ஓகே, இருக்கும்போது தெரியுது. ஒரு டைமிங் தான் அதெல்லாம் 2. ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து நம்ம நண்பர். ஆனால் அவங்க பேர் என்ன? பேர் லட்சுமணன் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து டைரெக்டாக தேன் எடுக்கக்கூடிய வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, தை மாதம் எடுத்தா மட்டும்தான் உண்டு. உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் தேன் எடுக்கிறதுல? சின்ன வயசுலேருந்து எடுக்கிறோம். எப்படி சொல்கிறது, 6th படிக்கிறதுலேருந்து எடுக்கிறோம். இதுக்குள்ளே தான் இருக்குங்க நீங்களும்? வந்துருச்சு. கொஞ்சம் இருக்குது தேன் கீழே இருக்குங்களா? மகரம் தான். இப்போ இந்த பூவில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பூவில் தேனி போய் விட்டு பார்த்தீங்களா? எல்லோ கலர் பார்த்தீங்களா? எல்லோ கலர் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இருங்க. இந்த இருக்குல்ல எல்லோ கலர், அதுதான் மகரம் தான். இதுதான் ஒரிஜினல் தேன். ஹனி கூட மகரந்தம் எடுக்கிறது. ஹனிக்கு இது சாப்பிட்டா ஹனி வந்து சொல்லத்தான் கேள்வி. இதில் உள்ள அதை எச்சி அந்த இதோட உமிழ்நீர் இருக்குல்ல, இந்த பூவில் வந்து எடுத்தாந்து அதை வச்சு தான் தேனா மாறும் அப்படின்னு. அடுத்து இங்கே பாருங்க வைங்களா? அதுதாங்கண்ணா. பாருங்க கொஞ்சம் இருக்கு. பாண்டா இருக்கு. இல்லை நெய் மேலே இருக்கு. இந்த இருந்தா சும்மா கொட்டி போடாம ஒன்றும் பண்ணாதுடா, ஓடிடாமா. இது கொட்டாது.
எண்ணெயை கவர் பண்ண இதே ஒரிஜினல் ஹனி தெரியுதா? இதே மகரந்தான். தை மாதம் மார்கழி தை மாதத்தில் பூ பூக்குதுல நான் சாப்பிட்றது இப்படி என்ன சாப்பிட்றது அப்படி கொடு. இருந்தேன் குழம்பு இருக்குண்ணே இப்போ சாப்பிட்றேன். அதை வச்சுட்டு இருந்துச்சுருவா கொட்டிட போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய தேன் வேட்டையினுடைய ஒரு பகுதியாக தேன் அவ்வளோவா கிடைக்கல. இது மாசி மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தேன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் போல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாடி எங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. சரியான பருப்பு மாதிரி இருக்காது ஆக்சுவலி. பருப்புல இனிப்பு தொண்டைக்குள்ள வந்து அந்த ஒரு காரல் மாதிரி இருக்குது. ஒரிஜினல் தேன் நம்ம எடுத்து டைரெக்டாக பொந்து தேன் பொந்துலேருந்து எடுத்து நமக்கு வந்து தந்திருக்காங்க. இதுதான் இவங்களுடைய ஒர்க்கு. அதாவது பனை மரத்துலேருந்து தெளிவு சொல்லக்கூடிய அந்த பதநீர் எடுக்கிறது, அப்புறம் வந்து நொங்கு எடுக்கிறது, அது இல்லாமல் இந்த மாதிரி தேன்கள் எடுக்கிறது, சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னை வந்து கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த தேன் இடத்த பிடிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்த இடத்துக்கும் தேனுக்கு சம்மந்தமே இல்லை. குஞ்சுராடு நீங்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே போடணேன். அதான் அதுக்கு தான் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இயற்கை. அதே விஷயம் தான் மாறதான். இதுதான் டேஸ்ட்டு. ஆனால் வெயிலில் சாப்பிடக்கூடாது. வெயிலில் சாப்பிட ஒன்றுமே இல்லைண்ணே. இல்லைண்ணே, ஆனால் அதை சாப்பிடுவோம். அது உங்களுக்கு அது தெரியாது. வெளில இருக்கான நெய் கொட்டிடுச்சா? இது நெய், இது அதோட இந்த தேனியோட குஞ்சு. தேன் கூடு. இதே கூடு. அதுக்கப்புறம் அந்த மகரந்தம் வைக்கிறது, முட்டை போடுறதோ அதுக்குள்ளே முட்டை இருக்கும். குஞ்சு வைக்கிறது ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே. இது சுற்றியும் காடு தான். இந்த மாதிரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காடுகள்லாம் இருக்கிறதுனால. கொட்டு வாங்கிச்சிங்களா? எத்தனை கொட்டி இருக்கு? கொடுக்கு இருக்கு அதில் எடுத்துட்டேன். இப்போ தானே போடுங்க, இப்போ தான் போடுங்க. இதெல்லாம் மேட்ரு கிடையாது, பழகிருச்சு அது. ஓகே ஓகே மக்களே, நீங்கள் நினைக்கலாம் என்ன இது 1000 ரூபாயா ஒரு லிட்டருன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ அந்த ஒரு லிட்டர் எடுக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சொல்லுங்களேன். கிடைச்சிருச்சுன்னா மேட்ரு கிடையாதுண்ணே. இல்லாட்டினா அலையணும். இந்த பாருங்க, அங்கே உங்களை காமிச்சல அதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அலையணும். அது இல்லாமல் அதோடையும் ஸ்பெசிஃபிக்காக 1000 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறது கிடையாது. மறந்துட்டு மெடிசன் கேட்டு வந்தால் மட்டுமே இந்த அளவு வச்சு கொஞ்சம் கொடுக்குறது. எல்லாருக்கும் சென்டர் ஏணும் அப்படின்னு என்னோட அந்த பொருள் போய் சேரணும். அதான் மெடிசன் காண்டி எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னு. ஓகே ஓகே. இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆபத்தெல்லாம் நீங்கள் வந்து கொட்டுச்சுன்னா எத்தனை வாட்டி போய் ஜிஹெச்சில் போய் டிடி போட்டிருக்கேன்னு இதுக்குன்னு தனியாக மெடிசன் வாங்கி வச்சுருந்தேன். அதிகமாக பாதிப்பு இருக்காது. ஒரு இடத்துல ஒன்று கொட்டுனுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 5-6 குழவி ஒரே இடத்துல கொட்டும் போது கை வீக்காக இருக்கும். ஒரு இன்னைக்கு விழுச்சுன்னா நாளைக்கு வர அந்த வீக்காக இருக்கும். அதுக்காண்டி ஒரு டிடி போட்டுக்கிட்டுறோம். டிடி போட்டுட்டு மெடிசன் தேன் குழவி கொட்டிச்சுன்னா மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறது. இது இல்லாமல் அந்த முள்ளுக்குள்ளே கல்லுக்குள்ளே அதெல்லாம் நிறைய சொல்லவே வேண்டாம். இல்லை தளம்பு இருக்குதான் தெரியுமே. இந்த மாதிரி வெட்டுறது எக்ஸாம்பிள் வேற ஒன்று அந்த கையில் கிழிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாமே முள்ளுக்குள்ளே போய் முள்ளு கிழிக்கிறது தான். இது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு. இதுக்கு எடுத்து இந்த வெட்டி இந்த தளவு உள்ள கிடக்கும். அதை வெட்டி அதை தேடி போகிறோம். முள்ளு கிழிக்கும், எல்லாமே உண்டு. பார்த்துருந்தா தெரியும். இதெல்லாம் இந்த விஷ ஜந்துக்கள்ங்கிற மாதிரி நிறையா பாம்பு தேனுக்குள்ள கண்டிப்பாக பாம்பு இருக்கும். பாம்போட தேல் முக்கியமான தேல் நிறைய இருக்கும். இந்த மாதிரி மரப்பொந்துகள் மேல பொந்து தேல் பாத்துருப்பீங்களா? இதே மேல தேல், அது கீழே பாம்பு. எல்லாத்தையும் பார்த்தா தெரியும், இல்லாட்டினால இல்ல. ஓகே ஓகே. அதாவது சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் முடிஞ்சனால இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தம் அப்படிங்கிற ஐட்டம்லாம் வந்து மஞ்சள் கலர் நிறைய வந்துருச்சு. இதுவே இது சீசனாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அடையை வந்து நம்ம எடுக்க அப்படியே ஒழுகு வேணாம், அப்படி உடச்சி எடுத்தோன்னே இப்படி இல்லை. நாங்கள் இதுக்காக வரல, நாங்கள் வந்தது வேற. அதான் நீங்கள் சாப்பிட ஒட்டி தெரிஞ்சிருந்துருக்கும். அதான் இந்த தொண்டையில் கவர் மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இதாக பாருங்க, இப்படிலாம் சாப்பிட்டா இப்படி வந்து அது சும்மா காட்டுருக்கு. அப்போ இந்த அளவுக்கு வந்து அப்படி தொட்டோன்னு இப்படி வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த சீசன் டைம் வந்துருந்தோன்னா அது கையில் வைக்க நான் அப்படியே ஒழுகும். கையில் வைக்க பாருங்க எப்படி இருமாதா. அவ்வளோதான் பாய், ஆர்டிஸ்ட்னு நிறைவேற்றிட்டாரு. இப்படி வந்து கச்ச கச்சன்னு ஒரு இது வந்து ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு, இதெல்லாம் பால
ஒரு புனிப்பு ஒரு இனிப்பு எல்லாமே இருக்குது. அதே நிறைய பேர் சொல்லுவாங்க தேன் வந்து முடியல போட்டால் வெள்ளையாகணுங்கிறங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரிஜினல் தேன் வந்து அப்படிப்பட்டால் ஒன்றுமே ஆகாது. இப்போ இங்கே ஆக்கியிருக்கேன், நான் கழுகிடுவேன். பர்ஃபெக்டான தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கை தேன் கிடைக்கிறதுலாம் உண்மையாகவே வந்து ரொம்ப ரேரு, சீக்கிரத்தில் கிடைக்காது. போதும். ஓகே, இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் இவங்க வந்து இந்த தேன் எடுக்கிறாங்க. அப்போ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன 1000 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறோம். சாதாரணமாக வளர்த்தி எடுக்கக்கூடிய தேனோட ரேட்டே வந்து 600 700 800 மேலே விற்றுட்ருக்காங்க. ஆனால் இது காட்டுக்குள்ளே வந்து இதை தேடி எடுக்கிறது வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் அதை தேன் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஒர்த்து வந்து எனக்கு தெரிஞ்சு நியாயமானது தான். ஒரு சிலருக்கு அவர் சொன்ன மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் தேடுறாங்க. தேடி செடிக்குள்ளே, புதருக்குள்ளே, காட்டுக்குள்ளே, கல் மண் அதையும் பார்க்காம எல்லா பக்கமும் தேடி கஷ்டப்பட்டு எடுக்கிறதுனால இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த இப்போ சீசன் வந்துருச்சு, முங்கு கொஞ்சம் கிடச்சிச்சு, முங்கு வைக்கிற இதுக்கும் வைக்கிறேன். எங்கோ யாரையும் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து தேன் இல்லாத டைமுங்க மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கம்பல்சரி வச்சிருப்பேன். தேன் இல்லாத பட்சம் அடுத்த வேலை இருக்குல்ல. இல்லை, நாங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் திடீர்னு நிறைய ஆர்டர் வருது தேன் ஸ்டாக் இல்லைன்னா அதே மாதிரி ரொம்பவும் கொடுக்குறது இல்லைண்ணே. மெடிசன்னு கேட்டு வராங்களே, மேக்ஸிமம் 1/2 லிட்டரு அந்த அளவு தான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட மட்டும் மொத்தமாக கொடுத்துட்டு அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. காசுன்றது அடுத்த விஷயம். இப்போ நான் உங்களுக்கு எனக்கு போயிருக்கேன்னா எனக்கு ஒரு நாள் சம்பளத்தை தான் நான் கணக்கு பண்ணுறேன். எங்களுக்கு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க நான் கேட்கல, சம்பளத்தை தான். மெடிசன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நான் மருந்தும் கொடுப்பேன். அதுக்கு யாரு கேட்டால் 1/2 லிட்டர் தான், 1/2 லிட்டர் மேக்ஸிமம் 1/2 லிட்டர், அதிகபட்சம் 1 லிட்டர் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப பேர் இந்த வயசானவங்களுக்கு இருமல் வருதுன்னு அவங்க கேட்குறாங்க ரொம்ப பேர். அவங்களுக்காண்டி அந்த மாதிரி கேட்டுனா ஒரு 1 லிட்டர் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கேட்டால் கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பான்ற முறையில். அதனால யாருக்கும் கொடுக்குறது இல்லை அவ்வளோவா. இப்போ இன்னைக்கே நீங்கள் வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 3 லிட்டர் கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன். அது விற்கலான்னாலும் பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இன்னைக்கெல்லாம் அது தேனு எப்போதுமே கிடாது. காசு பார்க்க நினச்சேன்னா மொத்தமாக கொடுத்துட்டு நான் பேசாமல் இருந்துடலாம். ஆனால் தேன் எப்போதும் கிடாது. அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வேணும். மருந்து மெடிசன் கிடைக்காது. இந்த சீசனில் கிடைக்கிறேன், அடுத்து போனால் கிடைக்கும். இந்த சீசன் இப்போ கிடைக்காது தேன். இப்போ எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. ஒரு அந்த தை மாசி, எங்களோட கணிப்பு தை மாசி அந்த நேரம் மட்டும் தேன் இருக்கும். அந்த மகரந்த எடுத்து தேன் எடுக்கும். அதில் கிடைக்கும், நிறையா கிடைக்கும். நம்ம போதுன்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மருந்துக்கு போதும் அப்படின்னு எடுத்து வேஸ்ட்டாகக்கூடாது, இருக்கட்டும் அப்படின்னு. சரி, நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு. எல்லாமே முதல்ல உங்கள் ஜிபே நம்பர் சொல்லி நீங்கள் அமௌண்ட்டை போட்டு விட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அது கொரியர் பண்ணி விட்ருங்க. சரி, கண்டிப்பாக செய்வோம். ஓகேண்ணா, என்கிட்ட இருக்குது, கேட்டால் கண்டிப்பாக செய்யும். கண்டிப்பாக இதுக்குள்ள இந்த மாதிரியான இடங்கள் இருந்தால் தேன் எடுக்கிறாங்க. நீங்கள் இது விஷயத்தை பார்த்துருப்போம். ஓகே, இங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு மக்களே. இப்போ அடுத்த இடத்துக்கு நம்முடைய பயணம் தொடரப்போகுது. மிக ஒரு அற்புதமான ஒரு கிராமத்தை நோக்கி நம்ம பயணம். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.